Hey guys, welcome back. இன்னைக்கு டுடே ட்ரெண்டிங் சேனல்ல இருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேர்ள்ஸ் கியா மியாக்கள் கேர்ள்ஸ் அட்ராசிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு லுக் டோட்டல் எம்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. தம்ப்நெயில்ல ஏதோ ஒரு பிக் பாஸ், மலையாளமா தெலுங்கா கன்னடமா நமக்கு தெரியல, ஏதோ ஒரு பிக் பாஸ்ல ஒரு கேர்ள் ஒரு போய் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு தம்ப்நெயில் பார்த்தோன்னே தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ கேர்ள்ஸ் அட்ராசிட்டிஸ்ல பிக் பாஸா பார்ப்போம் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க. அதுதான். சரி வாங்க, இது ஒரு ஷார்ட் 9 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ரெடி. ஏம்மா இது பிக் பாஸ் கொடுத்த போட்டியா இல்ல நீங்களா? அது என்ன பார்க்கணும் அத பார்க்க அது என்ன பார்க்க இப்படியே மாறி பார்த்துக்கிட்டே இருந்தோம். இப்ப யாராவது ஒருத்தருக்கு ஒண்ணுக்கு வந்தா என்னமா பண்ணுவீங்க? ஓடிடுவீங்கல்ல? இந்த இந்த லவ் ட்ராக் எத்தனை நாளைக்கு? எத்தனை பிக் பாஸ் பார்த்திருப்பா? The next day. பயந்துட்டாங்க. அது திடீர்னு கிளம்பிடுச்சுனா கிளம்புமா. அங்க பாரு டிரைவர் வேற பொளந்த மேல உட்கார்ந்திருக்கானா. என் இதயத்தில் வந்து விழுந்தது இடி இள மனம் எங்கும் இருந்தது வரி. கஷ்டனோட செய்த பாடு ஞாபகயா. ஏங்க அந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க தனியா ஏதோ ஒரு ப்ளசண்ட்டான மைண்ட் செட்டில் போகிற மாதிரி போகிறீங்க. வீடியோ எடுக்கிறவருக்கு கூட வந்தவர் பான்பரா போடுறவர்னு ஒரு டீமாக தான் ட்ரெயின் ஆகி போகிறீங்களா? நீங்கள் உண்மைக்குமே ஹேண்ட்பேக் மாட்டிட்டு வேலைக்கு போகிறீங்களா இல்லை வீடியோ எடுக்கிறதுக்காக அப்படி போகிறீங்களா? அந்த பாருங்க, அந்த ஃப்ரேமும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சீனும் எவ்வளோ ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்குங்க. அப்படியே அழகாக அந்த ஒரு 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 கேர்ளோட வாய்ஸில் அப்படியே காற்று பார்த்துட்டு நடந்து போகும்போது நல்லா ஒரு அட்டியில் வச்சிருக்கோம் போல எடுத்து துப்புனா பாருங்க. இப்ப இருக்கு மகர நல்லா இருக்குது. ஏன்னா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. டட்டுவாது எல்லா கடவுளும் இருக்காங்க அதுல. நான் நினைச்ச சட்டையில பிரிண்ட் போட்டிருக்கேன்னு. இந்த சைடுல ஆஞ்சநேயர் இருக்கு. நம்ம டைம் சேவ் ஆகுது பாத்தீங்களா? because basically I am a சோம்பேறிங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. ஆல்ரெடி பிச்சை கேக் மாதிரி இருக்கு. அந்த பர்த்டேக்கு கொஞ்சம் கூட ஏங்க வெட்டுனா தருவாங்க. ஆளுக்கு ஒரு சைஸ்ல வெட்டி எல்லாருக்கும் தருவாங்க. இந்த வெட்டி அவங்களுக்கு ஊட்டுறது அதெல்லாம் இப்ப இல்ல. பாட்டு முடிஞ்ச கையோட பிச்சை எடுத்துட்டு பாரு. இப்ப அந்த பர்த்டே கேளுக்கு எதுவும் இல்லையா? அதான் தலையில. இனி கூட்டம் நிறைய வந்துச்சுன்னா 10-15 கிலோல தான் கேக் செய்யணும் போல இருக்கு. மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ என்னடா இது திருமுறைக்குள்ள டிப்பன போற திருச்சிங்க. கவனமா கேட்டுக்கோங்க. எப்ப விட சொல்றனோ அப்பதான் விடணும். இதான் யோகாவா? இன்னொரு ரவுண்ட் போலாமா? டேய் உசுருக்கு போராடிக்கு இன்னொரு ரவுண்ட் போலாமாடா சொல்றீ. பொம்பளை ரோட்ல போனா போதும். கொண்டாந்து நேரா புறதுக்குனே வருவாங்க. போரிக்கு பசங்க. பாக்குறேன். கட்டு. திருப்பி கட்டு. எங்க போறாங்க? ஏண்டா என்ன குடும்பப்படுத்துறீங்க? என்ன வேணா கொன்றுங்க.
கண்ணாயிரம் அந்த வெப்பன் சரி பயமுத்திர வேலையில வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா வாடா சீக்கிரமா சும்மா என்ன அப்ப இதெல்லாம் பொய்யா? இதுவரைக்கும் நல்லா தனியா வந்தா பைத்தியமாவா நீங்க? எவனாச்சும் ஒருத்தர் பிடிச்சிக்கிறாரையா? எங்க உங்களுக்கெல்லாம் அப்படி இருக்குமா தெரியல. எனக்கு அந்த ஜிடிஏல டாஸ்க் கொடுப்பாங்கல்ல, இங்கே போகணும் அங்கே போகணுன்னு, ஒரு காரோ பைக்கோ எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரோட்டில் போகிறவங்களாம் ஏற்றி கொள்வது தான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நடந்து போவாங்க, எப்படி இப்படி நடந்து போவாங்களா, நேராக போய் வண்டியை ஒட்டி சர்ன்னு ஏற்றிடுவேன். எத்தனை பேர் அப்படி கொண்டு விளையாடிருக்கீங்க? நல்லா இருக்கு. எனக்கு அந்த கேமில் பிடிச்சதே அந்த கொண்டு விளையாடுறது தான். A few moments later. இப்படி உட்காருவேன். எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? என்ன இது? பிரியா இது கொஞ்சம் ஓவரா இல்ல? ஏமா வா, நீ மட்டும் ஏன் வெறுங்கையோட போற? தலைமுடியை விரிச்சு போடுறா, நாங்க லிப்ஸ்டிக் கொடுப்போம். இந்தா. ஏய் அங்க என்ன கயிறும் கட்டியா தொங்குது? பெயிண்டிங் வேலை நடக்குது. ஓ அப்ப உள்ள பெயிண்டர்ஸ் இருக்காங்களா? ஒரே ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் கோபாலு. 1 மாசமா அடிச்சிட்டு இருக்கான். 1 மாசம். யோ ஓமத்தரே கோடு கோணல போய் நேரா போடியா. ஆமா இது இந்தியா பாகிஸ்தான் எல்லாம் கோடு. லேசா கோணல் அடிச்சுனா 2 நாட்டுக்கு சண்டை வந்துரும். போயா டுபுக்கு. நீங்க எந்த ஒரு பிக் பாஸ்ங்க? இவரு தான் கிடைச்சி ஆன்சர் பார்த்துட்டு இருக்காரு. தம்பி எல்லாம் எலிமினேஷன் வரைக்கும் தான். இது ஒரு விளையாட்டு, சுத்தி வேடிக்கை பார்க்குறாங்க. விடிய நிப்பானோ? அது என்ன பார்க்கணும், அதை பார்க்க, அது என்ன பார்க்க, இப்படியே மாறி 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 பார்த்துக்கிட்டே இருந்தோம். இந்நேரத்துக்கு இந்த பொண்ணுக்கு ஆமி கீமின்னு ஆரம்பிச்சிருக்கீங்களே. ஓ இவதான் கையை தூக்கி வச்சிருக்க. ஓ தெலுங்கு. இடியட். நான் காதலர்களை சேர்த்து வைக்கிறோன்னு புனிதமா பேசிக்கிட்டு இருக்கேன். நீ காட்டி கொடுக்குறோம் கூட்டி கொடுக்குறோன்னு கொச்சப்படுத்துறியாடா? இது எங்க அண்ணனை கட்டிட்டு போற அன்னைக்கு எனக்கு ஸ்டோரி போடுறதுக்கே அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க. நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுவாங்க பாருங்க. ஆல்ரெடி போட்டுட்டு தான் இருக்கேன். எத்தனாவது அன்னைக்கு? அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? டீச்சரா அது? ஓ மை காட், இது சாதா கேள்வி இல்லை, சர்க்கஸ் கேள்வி. எனக்கு என்ன வயதும் அவ்வளவுதான். அவ்வளவுதானா? ஆமா எடுப்பாங்க தரமாட்டாங்க. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு ரொம்ப ஓவரா போயிட்டு என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. அதெல்லாம் நேக்கா எடுத்துருவாங்க மேடம். நீ முஞ்சா தட்டுப்பா, நீ முஞ்சா புச்சு கட செகாவத் விட்டுறா சிண்டிகேட். எங்க காரா கடையாங்க இது? ஆமா இது என்ன திங்கிறதுக்கா இல்ல வீட்டுக்குள்ள வச்சு வியாபாரம் பண்றதுக்கா? கண்ணு வைக்காத, உடம்பு இழைச்சிரும். சலக்கு 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 ஜெயில சலக்கு 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 ஜெயில சலக்கு சலக்கு உனக்கு குளிரனா என்ன தூக்கி போடுதோ.
ஏங்க எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுது. இதை பார்க்கும்போது எனக்கு ஏங்க அந்த புதுசாக ஷோவில் வந்த கூமாப்பட்டி அந்த பொண்ணு மாதிரி தெரியுது. கூமாப்பட்டியை முடிச்சுட்டு வந்து இந்த மாதிரி தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஆடுறா இவங்க யாரு என்ன பண்றாங்க? அது தண்ணியில அந்த ஆளை பாருங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அங்கதாண்டி எலும்பு முடிஞ்சிருக்கு, அதுல போய் அடிச்சு தேடி ஹஸ்பண்டோட ஜெட்டியா மேடம் பிராண்ட் பேர் எல்லாம் தெரியுது. ஜஸ்ட் ஃபார் ஜட்டி. ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியம்மாள் ஒன் டே கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு சைக்கிள் பேலன்ஸே கிடையாது, சூப்பரா ஓட்டிட்டாங்க. வாழ்த்துக்கள் பாண்டியம்மா சிஸ்டர், ரொம்ப அழகா ஓட்டுறாங்க. வாழ்த்துக்கள் சிஸ்டர். இந்த கமலேஷ் என்னன்னா அவனா சார் எங்கயாவது பலத்தாக்கலாம் வாங்குறீங்க தேடிட்டு இருப்பார் சார். நல்லா போகும்போது தான் நிறுத்துவீங்க. நல்லா இருந்தது. லேடிஸோட சேட்டைகளும் நல்லா தான் இருக்கு. அதுதான் நைஸ், வெரி வெரி நைஸ். அப்பா நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா இருக்கு. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.